அடுத்து வந்து அந்த பிதா வந்து தன்னுடைய மகனையே பெத்தெடுத்து அனுப்பிட்டார். இயேசு இறை மகன்ற வாதத்தில் வருவாங்க. இறை மகன் இயேசுவை சொல்றதா இருந்தா பல பேரை மகன் சொல்லியிருக்காரு. மகன்ற வார்த்தைய குமார்ன்ற வார்த்தையை பலருக்கும் சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அப்ப எல்லாரையும் மகன் சொல்லணுமா இல்லையா? மகன்றதை ஏன் சொல்றீங்க? முதல்ல அதுக்கு வாங்கினேன். மகன் ஏங்க வந்து இயேசு வந்து இறைவனுடைய மகன் ஏங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அவர் வந்து தந்தை இல்லாம பிறந்தாரா இல்லையா, அதனால அவர் மகன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட சொல்றாங்க. தந்தை இல்லாம பிறந்ததனால் மகனா? அது ஒரு பெரிய அற்புதமா? இறைவனுக்கு இதெல்லாம் லேசு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இறைவன் உருவாக்குவான். குன் ஃபயக்கூன் ஆகுனா உடனே ஆகிவிடும். லிமா யூரி தான் நினைத்ததை அவன் செய்தவன். அவனுக்கு வந்து தந்தை இல்லாம படைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? இப்படி படைச்சதுனால எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அப்பா இல்லாம பிறந்ததுனால இவர் மகன் வச்சுக்கிருவோம். ஆதம் பைபிள் அடிப்படையில் ஆதம் வந்து எப்படி பிறந்தாரு? ஆதமுடைய அம்மா யாரு? ஆதமுடைய வாப்பா யாரு? அப்ப இவர் யாரு? கடவுளுக்கு மூத்த மகன், முதல் மகன். தாயை காத்த தனை என்ற மாதிரி தந்தையை காத்த தனை சொல்ல முடியுமா? அப்ப தாயும் இல்ல தந்தையும் இல்ல. இப்ப தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம இருக்கிறவர் தான் சூப்பர்னு வரணும். சூப்பர் மகன் சொல்லணும். அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா அது இல்ல. அப்ப அவருக்கு மகன் பொருந்தாதானா இவருக்கு ஏன் மகன்றீங்க? இவர் அரமையன் சொல்லணும். அவர் முழுமையன்னா இவர் அரமையன் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லுவார்களா? அந்த அடிப்படையும் தப்பா இருக்கு. அதே மாதிரி இவராவது பிறந்துட்டு இறந்துட்டாரு. தந்தை இல்லாம பிறந்தாரு, தாய் வயிற்றுல பிறந்தாரு. தாயினுடைய வயிற்றுல பிறந்தாருனாலே முடிஞ்சு போச்சு. மனுஷன் தானே அர்த்தம். பிறந்தாரு வந்துருச்சுல. இயேசு பிறந்தாருனாலே தாய் வழியா தானே வந்திருக்காரு. அப்ப அவர் மனுஷன்றதுக்கு அது ஒரு ஆதாரம். ஆனா மெல்கிசே தேக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. மெல்கிசே தேக்கு அவரை பத்தி ஆதம் சூப்பர் மேன் சொன்னோம்னா இவர் வந்து சூப்பர் மேன் சொல்லலாம். அப்படி சொல்றதா இருந்தா அவருக்கு வந்து ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல வரலாறும் கிடையாது. தெளிவா வருது. எபிரேயர்ல 7வது அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மெல்கிசே தேக்கு என்பவனுடைய ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. மெல்கிசே தேக்கு வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா சாலோமின் ராஜாவின் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாமுக்கு யார் ஆசீர்வாதம் கொடுத்தாவான்? இந்த மெல்கிசேதேக்கு. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, வம்ச வரலாறும் கிடையாது. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த மாதிரி வந்து பைபிள் வந்து வேற யாரையும் புகழ்ந்து சொல்லல. தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, வம்சாவளியும் இல்ல, ஆபிரகாமே ஆசீர்வாதம் பண்ணவன், அவன் சாதாரண ஆள் இல்ல. நாட்களினுடைய துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாய் இல்லாமல் அவனுக்கு துவக்கமும் இல்ல, சாவும் கிடையாது, அவனுக்கு பிறப்பும் இல்ல, சாவும் இல்லைன்னா இறைவனுக்கு நிகராக அவன் இருக்கிறான்ற மாதிரி வந்திருக்கு. அப்ப இந்த மெல்கிசே தேக்குன்ற பேரே இப்பதான் தெரியும். நம்ம இப்ப சொன்னும் போது வித்தியாசமான பேரா இருக்கேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இதுவும் பைபிள்ல தானே இருக்கு. அப்ப கொண்டு வாங்கல சூப்பர் மயன் சொல்லுங்க இவரை, இந்த மெல்கிசே தேக்க அப்படி சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப வந்து ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, அது மட்டும் தெரியுதுல. இயேசுவை வந்து போக்கஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குது, அதுதான் விஷயம். அப்ப அவரை கடவுளாக ஆக்குவதற்காக வழியை திணிக்கக்கூடிய வேலை தான் நடந்துச்சே ஒழிய பைபிள்ல உள்ளது எங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க? எல்லாம் வந்து தலைகீழால இருக்கு. அம்புட்டும் தலைகீழ் பாடமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப இந்த அடிப்படையிலையும் தந்தை இல்லாம இவர் இருந்திருக்கு சொல்லுங்க வேற என்று கேள்வி கேட்டா பதில் இருக்காது. அதே மாதிரி குமாரன்னு சொன்னா உடனே மகன் அர்த்தமா? எத்தனை பேருக்கு மகன் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? எல்லா தீர்க்கதரிசிகளை பற்றியும் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். சங்கீதத்துல தாவீதை பற்றி வருது. சங்கீதம் 2:7 தாவீது இறைவனுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். தெளிவா வருது.
எரேமியா 31:9. இப்ப அதே மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவீது, இப்ராஹிம், சாலமோன், சாமுவேல் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவகுமாரன் வருதா? உபாகமத்தில் 14வது அதிகாரத்தில் 1வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். நம்மெல்லாம் யாரா? எல்லாரும் தேவகுமாரர்கள் தான். தேவகுமாரர்களே எல்லாரும் நீங்க எல்லாரும் மயங்கதான். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் எல்லாருமே யாரு? அப்பா, பிதாதான் அப்பா. சங்கீதத்துல 68:5. அப்ப எல்லாரும் வந்து இறைமகன் அப்படின்னு போட்டுக்கலாமா? எல்லாரும் அடைமொழி போட்டுருவோமா? எல்லாரும் போட்டுருவோமா? அப்ப அதுவும் வந்து அப்ப மகன் என்று சொல்வது வந்து இந்த அடிப்படையில் சொல்லப்படல. மகன்றதுலாம் பிதா மகன் வருதுல, பிதான்னா கடவுள்னு சொல்லப்பட்டுச்சுல. உங்களை வந்து பூமியில ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். மத்தேயு 23:9 சொன்னமா இல்லையா? அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, அவர் பிதா, நீ மகன், அவர் கடவுள், நீ அடிமை. இந்த அடிப்படையில தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஒழிய இது வந்து கடவுள் என்று சொல்வதற்கு வந்து இது தப்பான ஒரு அர்த்தம் கற்பித்து இவர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த குடந்தை பாதிரியார்களுடன் நேருக்கு நேர்னு சொல்லிட்டு குடந்தையில போய் பேசியிருப்போம். ஒரு கலந்துரையாடல் கேள்வி நடத்தியிருந்தோம். நம்ம நிறைய கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி போய் கேட்டோம். அது வந்து குடந்தை பாதிரியார்களுடன் நேருக்கு நேர்னு இருக்கும் அந்த தலைப்பு. அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா அந்த இயேசு இறைமகனா டாபிக் தான் வரும். அதுல இயேசு இறைவனுடைய மகன்றீங்க, இவர் கடவுளே இல்ல மகனே இல்லைன்னு மகன் சொல்லியிருக்காங்கன்னோனையும் இவங்கெல்லாம் மகன் வருதே பாஸ்டர். இல்ல அதுக்கு இல்ல, அவர் வந்து தந்தை இல்லாம பிறந்தாரா இல்லையா அப்படின்வாங்க. தந்தை இல்லாம பிறந்தாரா? அப்ப மெல்கிசேதேக்கு தந்தை இல்லாம பிறந்திருக்காரு. இல்ல அதுக்கு இல்ல, அவர் வந்து செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்திருக்காரு. செத்ததுக்கு அப்புறம் இத்தனை பேர் உயிரோடு வந்திருக்காங்களே பாஸ்டர். அதுக்கு இல்ல, அவர் இப்படியே வரிசையா போகும். நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அதை பாத்தீங்கன்னா இல்ல அவர் வந்து எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பினாரா இல்லையா? எசேக்கியேல் அதை விட நிறைய பேருக்கு உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காரு. அப்பதான் கேட்டது அந்த நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டது. சரியா? அப்ப இந்த மாதிரிதான் வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இயேசு இறைமகன் அந்த டிவிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய குறிப்பு கிடைக்கும். நம்ம சொல்லும் பொழுது சமாளிப்பாங்க, சமாளிக்கும் பொழுது நம்ம எதிரி கேள்வி கேட்போம். அப்படி எதிரி கேள்வி கேட்கும் பொழுது அதுல வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க. அது பார்த்துட்டு தானே அடுத்தடுத்து விவாதங்கள் நடந்துச்சு. ஒன்னு நடந்துட்டோமா, இந்த டிவிடி போகும்பொழுது தான் ஒவ்வொரு ஆளா வந்தது. நீங்க அடிச்சது ஒரு புள்ள பூச்சி அடிச்சிருக்கீங்க குழந்தையில போய், எங்கள்கிட்ட வாங்கன்னு அடுத்து இந்த சான் குரூப் வந்துச்சு. பார்த்தா அதை விட புள்ள பூச்சி, அதுக்கு அணைகளே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒவ்வொருத்தவரா வந்தாங்க. இந்த ஜெபக்குமாரும் யோவா விட்டுசா அவரும் அப்படிதான் வந்தாரு. இது வந்து நீங்க என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி 2 நாள் வந்தார். ஒரு நாள்ல போயிட்டாரு அவர். முதல் நாள் முடியும் போதே நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்டோம். நாளைக்கா? மறுபடியுமா? ஒரு நாள் தானே சொன்னேன், நீங்க தானே 2 நாள் கடிதத்தில் எழுதிருக்கீங்க. இல்ல நான் சொன்னது ஒரு நாள் தான், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அப்ப நம்ம மசூரா பண்ண உடனே பிஜே சொல்லிட்டாங்க, ஓடுறால விட்டுக்குங்க, விரட்டிலாம் அடிக்க கூடாது, நம்ம இந்த விரட்டுற விஷயத்துல ஒரு மனித நேயத்தை பேணணும் நம்ம அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு விவாதத்தில் ஒரு பாலிசியாவே வச்சிருக்கோம். ஓடுனா வந்து ஓடுறால விரட்டி போய் அடிக்க மாட்டோம், வந்தா மட்டும்தான் அடிக்கிறது. நம்ம நடத்துறதெல்லாம் வந்து 2 நாள்ல முழுமையாலாம் சொல்லிட முடியாது. இது வருஷ கணக்கில் சொல்ல வேண்டிய மேட்ரு எல்லாம். இப்ப அவங்க வந்து தோணுனோம்னா வந்துகிட்டே இருக்கு. அது பெருசா இருக்கு. சரியா? அது பெருசா டெசரோ கோட்டா அந்த முடிக்கிறாங்க கிடந்து. டெசரோ கோட்டா முட்டை புரோட்டா கேள்விப்பட்டிருக்கேன், அதனால டெசரோ கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் அவ்வளவு விஷயங்களும் எல்லாம் தொகுத்து வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த அவர்கள் எவ்வளவு பைபிளை படிச்சிருக்காங்களோ அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அதை விட கூட படிச்சிருக்கோம். சரியா? அதை விட கூடுதல் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எல்லாம் அந்த 90ல பிஜே அவர்கள் வந்து முதல் ஒரு விவாதம் பண்ணாங்கல்ல ஜெபமணியோட, காபா நிலைக்குமான்னு போட்டு காபத்துல்லாவை கேவலப்படுத்தி அவன் எழுதினான். அதுல கப்சா நிலைக்குமான்னு போட்ட ஒரு விளக்கம், அந்த விளக்கம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் விவாதமே வருது. அந்த விவாதத்துல தான் அப்பதான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு பிஜே. படிச்சா ஒரு இளம் விளங்கலையா, இன்னங்களா எழுதி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த விவாதத்துக்காக குறிப்பெடுக்கிறாங்க. அப்படி குறிப்பெடுக்கும் பொழுது வந்ததுதான் இயேசு இறைமகனா. அதுதான் இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? அந்த ஒரு குறிப்பெடுத்தது தான் பைபிள் நபிகள் நாயகம். அதுல வந்த குறிப்பு தான் இதுதான் பைபிள். சரியா?
அப்போ இவ்வளவு குறிப்புகள் எதுல இருந்து வந்துச்சு? அந்த விவாதத்தினுடைய துவக்கம் தான். அதுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த விவாதத்தில் எடுத்து வச்சாங்களா, எடுத்து வச்சது இது வீணாக்கிட கூடாதுன்றதுனால எழுத்துல கொண்டு வரணும்னு அல்ஜின்னத்துல தொடர்ச்சியா எழுதுனாங்க. ஏசு இறைமானான்னு போட்டு மாதம் மாதம் எழுதுவாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஏசு இறைமானான்னு போட்டாச்சு. இந்த 3 புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு அதுல பல கேள்விகளை அந்த குழந்தை விவாதத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தோமா. அப்ப சொன்னாரு, அந்த PhD முடிச்சதா ஒருத்தர் சொல்லுவார், பாட்டுலாம் பாடியிருப்பார். அதுல அவர் சொன்னாரு, எங்களை விட நீங்கள் அதிகமாக பைபிளை படித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னாரு. நான் மனசுல நினைச்சுக்கேன், நான் எங்க படிச்சேன், பிஜே படிச்சிருக்காரு ரொம்ப. அவர் என்ன குறிப்பிட்ட லேப்டாப் வச்சுக்கிட்டு அடிச்சது ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் தெரிந்தார் உயிர் தேன் போட்டா அது வந்துருது. உயிர் தேன் லூக்கான பாருங்க, எசேக்கியேல் எலும்புகளையும் உயிர்ப்பித்தார் எலும்புன்னு போட்டா வந்துகிட்டு இருக்கு. அது பசார் அவ்வளவு இலகுவாக்கி வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு அவுட்லைன் தான் சொல்றோம். அவங்களுக்கு அவுட்லைன் இப்படி இருக்குன்றத மட்டும் சொல்லிட்டோம், ரூட் மட்டும் சொல்லிட்டோம். இங்க இருந்து கன்னியாகுமரி கூட்டிட்டு போயெல்லாம் விட முடியாது, சரியா? இங்க இருந்து நேரா போனீங்கன்னா மதுரை வரும், மதுரை இருந்து திருநெல்வேலி வரும், திருநெல்வேலி நேரா பைபாஸ்ல போயிருங்கன்னு அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த ரூட்டை போட்டு கொடுத்து 90ல போட்ட ரூட்டு அதுல ஒவ்வொரு ஆளா அப்படியே உள்ள நுழைஞ்சு ஆய்வு பண்ணி அப்படித்தானே வந்திருக்கிறோம் எல்லாரும். இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு சொல்லித்தரோம். இதை வச்சு நீ உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உருவாகி அவர்களை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு இதை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தையும் வாசிங்கன்னா எல்லாமே முரண்பாடு தான். நம்ம சும்மா மேலோட்டமா கண்டுபிடிச்சதே இவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் தனியா உட்கார்ந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சோம்னா பரக்கத்தா மாட்டோம், சரியா? எக்காரணத்தை கொண்டு அந்த உன்னத பாட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதை ஆய்வு பண்ண உள்ள போயிட்டு அது பஞ்சாயத்து ஆகும். அப்புறம் அது அப்படி ஆய்வு பண்றதா இருந்தா ஃபேமிலியோட ஆய்வு பண்ணணும், சரியா? அந்த மாதிரி விஷயத்துல உள்ள போயிடாம இது மற்ற விஷயங்களை நல்லா ஆய்வு பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம நல்லபடியா தயாராகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தயாராயிரலாமா இன்ஷா அல்லாஹ்.